அது ஒரு அக்டோபர் நாள். மழை ஆர்ப்பரித்து கொட்டும் மாதம். அதில் சத்தமில்லாமல் விழுந்தது பாரதி பாடிய அக்கினி குஞ்சொன்று. கடற்கரை மணலில் கால் நனைத்து விளையாடவில்லை அக்குழந்தை. கடைகடையாய் ஏறி வீடு வீடாய் ஓடி செய்தித்தாள் போட்டது. யாருக்கும் புரிந்திருக்க வாய்ப்பில்லை என்று பேப்பர் போடும் பொடியனல்ல இவன், பொக்ரான் குண்டு வீசப் போகும் அறிஞன் என்று. வாழ்க்கையின் வழிகளை கண்டு நடுங்கியதில்லை அவன். வழிகளை எல்லாம் வழிகளாய்ச் செய்த வாலிபன் அவன். நிலா நிலா ஓடிவா என்ற கோஷம் பிடிக்காத பொடியன், நிலா நிலா நில் அங்கே, நான் வருகிறேன் அங்கே என்றான். ஏதோ ஒரு கோடியில் பிறந்திட்ட பாலகன் என்று அடங்கவில்லை அவன். எல்லா கோடியிலும் இந்தியன் இவன் என்று பாடிய பைந்தமிழ் அவன். எதிரிகளே இல்லா உலகம் இல்லை என்றது காலம். ஏவுகணையின் பாசையில் பதில் சொன்னான் கலாம். சொகுசு அறையிலிருந்து சொர்க்கம் செல்லவில்லை நீ, நோய்வாய்ப்பட்டு நொண்டி அடிக்கவில்லை நீ. கடைசி வரை கடமை செய்தாய், கடைசி மூச்சிலும் தேசம் வளர்த்தாய். உலகை விற்கத் துடிக்கும் தலைவர்கள் மத்தியில் உலகிற்கே உன்னை விற்ற தமையன் நீ. உறங்காது கனவு கண்ட ஞானியே, உறங்காது உன் கனவுகள். சற்று நீ உறங்கு, சற்று நீ ஓய்வெடு. இந்திய குழந்தைகள் ஒவ்வொன்றின் மனத்திலும் உந்து பொருள் ஊற்றியாயிற்று. எழுச்சி பெறும் இந்திய வல்லரசு, எழுச்சி பெறும் இவ்வுலகு. இலவு கூட்டி அழுவதற்கல்ல இந்த இரங்கற்பா, மகிழ்ச்சி கொண்டு கையசைக்க. மகிழ்ச்சியாய் மன நிறைவாய் நீ உறங்க நாங்கள் பார்க்க. தந்தையே, சற்றே நீ உறங்கு, சற்றே நீ ஓய்வெடு. எங்கள் நாடே, கடல் வாசல் தெளிக்கும் வீடே, பனமரக்காடே, பறவைகள் கூடே, மறுமுறை ஒரு முறை பார்ப்போமா.